உன்னை தொட்டா எனக்கு தாண்டி தீட்டாவ போறேன்னு முன்னாடி தெரியும்ல. மாத்திரை போட்டு ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு 3 நாள் மூலையில உட்கார வேண்டியதானே? உன் வீட்டுல பூஜை நடக்குதா நடக்கலையான்னு உன் பிள்ளைய சுமக்கிறதுக்காக தினம் ரொட்டினா தான் வேலையை சரியா செஞ்சுட்டு இருக்க அந்த கருவறைக்கு தெரியுமா? உங்க வீட்டுல கல்யாணம் நடந்தாலும் இல்ல இலை விழுந்தாலும் வர காலை கடனை 2 நாள் தள்ளி போட முடியுமா? இல்ல அத கை வச்சு கழுவிட்டேன்னு எந்த பொருளுமே தொடாம இருப்பியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த கருவறைக்கு வரதுக்கு முன்னாடி நீ எங்க இருந்து வந்தேன்னு 4 பேருக்கு முன்னாடி நீ தைரியமா சொல்ல முடியுமா? ஒரு உயிருக்கு முதல் முறையா மரியாதை சேர்க்கறதே தாயோடைய கருவறை தான். கருவறையில இருந்து வெளியே வருது தீட்டுனா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை உசுரும் தீட்டுதான்டா. நீங்கெல்லாம் எப்ப பேலாமையும் மோலாமையும் இருக்கீங்களோ அப்ப வந்து பொண்ணுங்களுக்கு தீட்டுன்னு சொல்லுங்க.